அடுத்தது பவளத்திட்டுகள், பவளப்பாறைகள். இங்க பாரு, இந்த பவளம் என்பது ஒரு பெரிய அரிய உயிரினம். இது என்ன செய்யுதுன்னா, இதன் மூலமா தான் இந்த ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியில் தான் இது அதிகம் அந்த பவளப்பாறைகள் இருக்கு, மற்ற இடத்துல அதிகமா இல்லை. எங்க மன்னார்ல இருக்கு இந்த பவளத்திட்டுகள். இது என்ன ஆயிருதுன்னா, வேகமாக இந்த கடல் அலையை புறம் தடுத்து தடுத்து கரையை கரைக்காம, கரையில பெரும் அலை மோதி கரையை கரைக்காம தடுக்குது. உள்ள ஒரு காடு மாதிரி இருக்கு, பவள காடுன்னு அதுக்கு பேர். இந்த காடுகளுக்கு உள்ளதான், இந்த பவள பாறைகளுக்கு உள்ளதான் பல உயிரினங்கள், கடல்வாழ் உயிரினங்கள் முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சு தன்னுடைய இனப்பெருக்கத்தை செய்து பெரும்பங்கு ஆற்றுது இந்த பவளப்பாறை. அதனாலதான் இந்த பவள காடுகள் என்று சொல்றோம். கடற்கரையை, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் பெரும்பங்கு இந்த பவளப்பாறைகளுக்கு உண்டு. கடல் அரிப்பை தடுக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே பவளம், முத்து சிப்பியில் இருந்து வருது. பவளம் இந்த பாறையில் இருந்துதான் நமக்கு கிடைக்கிறது. இதை வெளியிலே, தரையிலே, நிலத்திலே எப்படி காடுகள், மலைக்காடுகள் என்று சொல்லுகிறோமோ, இந்த பவள காடுகளை நாம் கடலின் மலைக்காடுகள் என்று அழைக்கிறோம். இது எப்படி இங்கே வெளியில மழை பெய்யறதுக்கு இந்த காடு அவசியமோ, அப்படி கடலுக்குள்ளே இருக்கிற பவளப்பாறைகளை, பவளக்காடுகளை நாம் கடல் மலைக்காடுகள் என்று அழைக்கிறோம். இப்ப இந்த மாசுகளால் இந்த பவளத்திட்டுகள் எப்படி அழியுது அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கிறோம். இது என்ன செய்து பாரு, அந்த பவளப்பாறையில் அழிக்குது. இது கண்டல்லாம் அலையாத்தி காடுகள், இலக்கியத்தில் நமக்கு கண்டல்னு பேர். இப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அலையாத்தி காடுகள் நம்மளுடைய வாழ்க்கையோடு இணைந்து வந்திருக்குங்கிறது சங்க இலக்கியம் சொல்லுது. இந்த கண்டல், இந்த அலையாத்தி காடுகள் கடலுக்கும் நிலப்பரப்புக்கும் இடையே, நீர்ப்பரப்பு கடலுக்கும் நிலப்பரப்புக்கும் இடையே இருக்கிற ஆறுகளில், கரையோரங்களில் இந்த அலையாத்தி காடுகள் இருக்குது. இந்த அலையாத்தி காடுகளின் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா உயிரினமும், எல்லா செடி கொடி மரமும் நன்னீரில் தான் வளரும், உப்பு நீரை உட்கொண்டு வளராது, உப்பு நீரில் வளராது. ஆனால் உலகிலேயே உப்பு நீரில் வளர்ந்து வாழ்கிற ஒரே செடி இந்த அலையாத்தி காடுகள் தான். இது பெரும் அதிசயம். இந்த அலையாத்தி காடுகள் அந்த கரையோரங்களில் இருக்கிற பல உயிரினங்களின் ஒரு கூட்டு தொகுப்பு அலையாத்தி காடு. இதுல பவளப்பாறை எப்படி பணியை செய்கிறதோ அப்படி வேகமாக அந்த கடல் பெரும் பெரும் அலைகள் கரையை அரிக்காமல், கடற்கரையை அழிவை சந்திக்காமல் வாழுகிற அந்த இடத்தில் அது பெரிய அரணாக இருந்து அலையை ஆத்தி, அலையை அந்த வேகத்தை கட்டிப்படுத்துவதாலேயே அது அலையாத்தி காடு என்று காரண பெயரால் அழைக்கப்படுகிறது. ஆனால் அதற்கு இலக்கிய பெயர் கண்டல் தான். அதுதான் அதற்கு பெயர். அலையை ஆத்துவதால், நீரை ஆத்திரம், பாலை ஆத்திரம், சூடா இருக்கிற தேநீரை ஆத்திரம், அது மாதிரி வேகமாக வருகிற அலையை ஆத்துது. அதனால அலை ஆத்தி அது காடு. இப்ப இந்த அலையாத்தி காடுகளில் இருக்கிறது என்னன்னா, எப்படி பவள காடுகளில், பவளப்பாறைகளில் கடலுக்குள் வாழ்கிற பல உயிரினங்கள், மீன், நண்டு, நத்தை எல்லாம் அதுல முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குதோ, அப்படி இந்த அலையாத்தி காடுகளின் வேர்களில் இறால், நண்டு போன்ற மீன் வகைகள் அங்கேயே தங்கி முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சு தன்னுடைய இனப்பெருக்கத்தை செய்து. அப்போ அலையாத்தி காடுகளின் பங்கு பாரு, நண்டு இந்த வேருக்குள்ள போறத பாரு, இதுக்குள்ளதான் வாழுது. இந்த இயற்கையின் சீற்றங்களால இந்த கடற்கரை கிராமங்களை அழியாமல் பார்த்துக் கொள்வதில் பெரும் பங்கு இந்த அலையாத்தி காடுகளுக்கு இருக்கு. இப்ப இந்த அலையாத்தி காடுகள் அழிவதை நீ பார்க்கிற. இதற்கு காரணம் என்ன உனக்கு தெரியும். நச்சு கழிவுகளை கொட்டுவது, இது ஒரு பொருட்டாவே நீ நினைக்கிறது இல்லை. அலையாத்தி காடு அது ஏதோ ஒரு செடி, ஒன்னத்துக்கு உதவாத ஒரு செடின்னு நினைக்கிற. உனக்கு இதெல்லாம் எப்படி வரணும், உனக்கு பூக்கணும், காய்க்கணும், பழங்கள் தொங்கணும், அதை தான் நீ மரம், அதை தான் செடின்னு நினைப்ப. இதை நீ இது பொருட்டா கருதுறது இல்லை. அது செத்துச்சுன்னு வச்சுக்க, மொத்தமா நீ செத்துருவாங்கிறத உனக்கு காலை உணர்த்தும். அப்புறம் நீ என்னை தேடுவேன், இங்க பாரு, தேடுவேன். இப்ப இதுல இந்த அலையாத்தி காடுகள் போல இந்த மண் குன்றுகள், இந்த கண்டல் மண் குன்று, இப்ப சொன்ன எப்படி அந்த நீரை தடுக்குது, அந்த உப்பை உறிஞ்சிட்டு அது எப்படி நீரை சேமிக்குது, இந்த மண் குன்றுகள் இதுக்கு பேர். இந்த மண் குன்றுகளை இவர்கள் எப்படி எப்படி சுரண்டி தின்றுருக்கான் பாரு, பார்த்த எப்படி வெற்றிக்கான் பாத்தியா. இந்த மண் குன்றுகளை புதிய புதிய தொழிற்சாலை அமைக்கிறோம், நச்சாலைகள் அமைக்கிறோம்ட்டு
இந்த மண் குன்றுகளை எல்லாம் அழிக்கிறான். இப்ப குறிப்பா குடிநீர், கடல் நீரை சுத்திகரிக்கிறேன்னு ஒரு ஆலையை கட்டினான இந்த மண் குன்று மேலதான் கட்டுறான், அதை சிதைச்சிட்டு தான் கட்டுறான். அப்பதனால ஒவ்வொன்றுமே பேராபத்தை உருவாக்கி கொண்டு வருகிறது. இப்ப அலையாத்தி காடு, பவளக்காடு, இந்த மண் குன்று, இதெல்லாம் பார்க்கும்போது நீ எதையோ கும்பிடுற விழுந்து இதை ஒரு தடவை கும்பிட பழகிக்க. இப்ப பாரு, இப்ப உயிர், இப்ப இதுல நீ என்ன கவனிக்கணும்னா, உப்பு தந்தது யாரு? அவதான். உணவு தந்தது யாரு? அவதான். இப்ப என்ன பார்க்க போற? உயிர். இந்த உயிரை தருவது யார் என்று நீ நினைக்கிறாய்? பாரு, யாருன்னு பாரு. ஆக்சிஜனை தர்றது யாருன்னு பாரு. உலகில் அமேசான் காடு, அது பூமியின் நுரையீரல்ங்கிறான். அமேசான் மலைக்காடுகளை நுரையீரல்ங்கிறான், பூமியின் நுரையீரல்ங்கிறான். உலகில் இருக்கிற மொத்த காடுகளும் சேர்ந்து 20 விழுக்காடு தான் உனக்கும் எனக்கும் உலக உயிர்களுக்கும் மூச்சு காற்றை தருது. பிறகு 80 விழுக்காடு மூச்சு காற்றை தருபவள் யார்? இவள் தான். இந்த பாரு, பொறுமையா பாரு. இந்த காடு வெறும் 20 விழுக்காட்டு தான் ஆக்சிஜனை உனக்கு தருது. இந்த கடலுக்குள்ளே இருக்கிற என் அன்பு தம்பி தங்கைகளே, இதை பாருங்கள். இவதான் ப்ளூ கிரீன் ஆல்கே, தமிழ்ல நீல பச்சை பாசி. இது போல பல ஆயிரக்கணக்கான தாவரங்கள் உள்ள இருக்கு. அதுல பெரும்பங்கு இந்த நீல பச்சை பாசி. இதில் இருந்துதான், இங்க பாருங்க, இதிலிருந்துதான் அதிகப்படியான மூச்சு காற்று, உயிர் காற்று, ஆக்சிஜன் மேல வருது. இந்த 80 விழுக்காடு கடலுக்குள்ள இருந்தா வருது. நம்ம இதுவரை என்ன நினைச்சிருப்பீங்க நீங்க? நம்மளே என்ன, மரம் தான், ஆலமரம், அரச மரம், இந்த காடுகள் இதுல இருந்துதான் நமக்கு மூச்சு காற்று வருதுன்னு நினைக்கிறோம். அது வெறும் 20 விழுக்காடு தான். ஆனால் 70 விழுக்காடு நீரால் நிரம்பி இருக்கிற கடலுக்குள் இருந்துதான் நமக்கு இந்த மூச்சு காற்று வருது. 50 80 விழுக்காடு மூச்சு காற்றை தருகிற ஒரு பெரும்பணியை செய்வது கடல். அதில் இருக்கிற அந்த நீலப்பச்சை பாசி. இப்ப அது மாசுபடுது பாரு. இதெல்லாம் இந்த வாடி இருக்குல்ல, இது என்ன நினைக்கிற? நீலப்பச்சை பாசி. எதனால நினைக்கிற? நீ எல்லாத்தையும் கொண்டு போய் இங்க கொட்டுற, எல்லாத்தையும். அது ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு வரேன். எதனால இந்த பச்சை பாசி சாகுதுன்னு? யாரை கொல்ற? உன்னுடைய நுரையீரலை கொல்ற, உன்னுடைய இதயத்தை கொல்ற. பாரு, நீ பார்த்துக்கிட்டே வா. காற்று மாசு. இந்த காற்று எதனால மாசுபடுது? இந்தியாவின் தலைநகர் டெல்லியில, இந்த துணைக்கண்டத்திலே அதிகமாக காற்று மாசுபட்டிருப்பது இந்தியாவின் தலைநகரில். அடுத்து சென்னை. அதுவும் தீபாவளி நேரத்தில் 400 விழுக்காடு 350 விழுக்காடு காற்று மாசுபட்டதுன்னு சொல்லுவான். காரணம் என்ன? உன் பட்டாசு. இந்த காசை கரியாக்குறதுன்னு இல்லை, அது காற்றை கரியாக்குறது. கரியாக்கி நாசம் பண்ற நீ. கந்தக துகளை சுவாசிக்க தொடங்குற. இங்க பாரு, இது யாரு? காரு. இது யாரு? மோட்டர் பைக்கு. இவன் வெளியிடுகிற இந்த பெட்ரோல் டீசல் எரிச்சு வெளியிடுகிற புகை, இந்த கார் வெளியிடுகிற புகை, இந்த நச்ச ஆலைகள், பெரும் ஆலைகள் வெளியிடுகிற புகை, எல்லாம் பார்த்துக்கிட்டே வா. உன்னுடைய அணு உலை, உன்னுடைய நச்ச ஆலைகள். இவன் யாரு? நெய்வேலி பழுப்பு நிலக்கரியிலிருந்து போறது. அவன் என்ன சொல்றான்னா, இது எங்கன்னா அதிகப்படியா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியிலே புதைந்த எரிபொருளை தேடுவது. அது எது? பழுப்பு நிலக்கரி, மீத்தேன், ஈத்தேன். பூமிக்குள் புதைந்த பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு புதைந்த அந்த பொருள்களை எடுத்து அதை எரிபொருளாக பயன்படுத்தும் போதுதான் காற்று அதிகமாக மாசுபடுதுன்றான். பார்த்துக்கிட்டே வா ஒவ்வொன்னா. இது நிலக்கரி, நம்ம ஊர் நெய்வேலி தான். பாரு, பார்த்துக்க, நல்லா கவனிச்சுக்க. இதுல என்ன நீ ஆழ்ந்து கவனிக்கணும்? ஒரு பெரும் போர், ஈழத்தில் போர், இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் போர், காசாவிலே போர், அழிவு. ஆனால் போரின் பேரழிவிற்கு பிறகு கூட அங்கே மக்களை மீள் குடியேற்றம் செய்து விடலாம். ஆனால் மீத்தேன், ஈத்தேன் எடுத்த இடத்திலே, நிலக்கரி எடுத்த இடத்திலே, அணு உலை வெடித்த இடத்திலே மறுபடி நீ மக்களை குடியேற்ற முடியாது.
அப்ப போரையும் விட பேரழிவு இவங்க தான். இந்த நல்லா கவனிச்சு பார்த்துக்கிட்டே வா. காற்று மாசு யாரு? இது யாரு? மீத்தேன், ஈத்தேன். பார்த்து எப்படி எரியறான் பாரு நீ. இவன் யாரு? ஹைட்ரோ கார்பன். இவன் தான் எல்லாம். இது யாரு இங்க வெடிச்சது? இதனால என்ன ஆயிருதுன்னா, இந்த காற்றால என்ன ஆகுது? இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த நச்சு காற்றுகள் இப்படி மேல போகுது. மேல போய் என்ன பண்ணுது? இது இங்க நுட்பமா நீங்க அன்பு தம்பிதங்கள் விளங்கிக்கணும். பூமிக்கும் நமக்கு 15 கோடி கிலோமீட்டர் இருக்கு. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில 15 கோடி கிலோமீட்டர் தூரம் இருக்கு. ஆனாலும் அங்க இருக்கிற சூரிய வெப்பத்தை நம்மளால தாங்க முடியல. மரத்து நிழல்ல போறோம், கொடையை பிடிக்கிறோம். 15 கோடி கிலோமீட்டர். அந்த வெப்பத்தை இடையில் தணிப்பவன் யார்? காற்று மண்டலம், வளி மண்டலம், காற்று படலம். அதை ஓசோன் என்று அறிவியல் சொல்லுது. அந்த காற்று படலம் என்ன செய்யுது? சரியா பூமியிலிருந்து 30 அல்லது 50 கிலோமீட்டர் தொலைவில் அந்த காற்று படலம் இருக்கு. அது வேகமாக சூரியனிலிருந்து வருகிற தகிக்க முடியாத, சகிக்க முடியாத வெப்பத்தை அப்படி தடுத்து அப்படி நிறுத்துது. அதாவது ஃபில்டர் பண்ணுது, வடிகட்டுது. அப்ப சூரிய ஒளி பட்டு தெரிக்குது. அதுல மழை தான். உட்காரு, மழைதாயா? ஏய், கடலம்மா பேசும்போது மழை பெய்யலைன்னா அப்புறம் என்னடா இருக்கு? கடலுக்கு என்னடா மரியாதை இருக்கு? நீ நனைஞ்சா முளைச்சு போறதுக்கு வெங்காயம் இல்ல, விதையும் இல்ல, வெள்ளை பூண்டும் இல்ல. உட்காரு, உட்காரு. டேய் டேய், மழைக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கடா. டேய் இறக்குடா, டேய் இறக்குடா, கீழே விட்டு உட்கார்றா. டேய் உட்கார்றா. ஒரு தொப்பி தான். அவ்வளவுதான், போயிருச்சு. சும்மா நம்மளை வாழ்த்திட்டு போகுது. டேய் இதெல்லாம் தூக்காதரா. மாநாட்டுக்கு மரியாதை இல்லடா. கடலை பேசுறோம், மழைய பேசுறோம், இப்படி தூக்கி உட்கார்றா. முதல்ல வச்சுக்க தேவை. டேய், குண்டு மழை ஒழியும் போதே ஓடாம ஒரு இடத்துல என்ன வீர மறவர்களின் பிள்ளைகள். குளிர் குளிர் மழைக்காடா நம்ம களைஞ்சு போயிருவோம். போடுப்பா, போடு.